இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான முதன்மை கிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் 2024 மார்ச் மாதம் 14ஆம் தேதி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகி சுமார் 31 நாட்கள் மீனத்தில் பயணிக்கும் காலகட்டங்களில் சூரியன் எழுதிய தலை எழுத்தாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகின்றது என்பதைப் பற்றி ஆழமாக ஆராய்ந்து சற்று சுருக்கமாக பார்க்கலாம். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சனியை விட்டு விலகுகிறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாக அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் வந்திருப்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் பாதசனியாக அமர்ந்துள்ள சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த சூரியன் அங்கு சஞ்சரிப்பதை விட சனியை விட்டு விலகி ராகு மற்றும் நீச்சம் பெற்ற புதனுடன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இணைவதால் பல்வேறு வகைகளான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிறைந்து கொடுக்கின்றார். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கருதப்படுகிறது. சூரியனைப் பொறுத்தமட்டில் நவகிரகங்களிலேயே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ணகிரகமாகவும் கருதப்படுகிறார். கிரகங்களின் பிறப்பிடமாக கருதப்படுவது மட்டுமில்லாமல் அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக உள்ளவர் சூரியன்தான். அப்படிப்பட்ட சூரியன் தன்னுடைய பகை கிரகமாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் ஆட்சிபலம் பெற்றிருக்கும்போது சனியுடன் மட்டுமில்லாமல் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடனும் இணைந்திருந்ததை விட இந்த சனி சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளை விட்டு விலகுவது கண்டிப்பாக எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமான சூரியன் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக கருதப்படுகிறது. கும்பம் ராசியிலிருந்து 2024 மார்ச் 14ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக தனது நட்புகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்துள்ளார். இது உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. இருந்தாலும் இதிலிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் 2 பகை கிரகங்களான சுக்கிரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். மிக வலிமை வாய்ந்த ஆட்சிபலம் பெற்று இருக்கக்கூடிய சனியையும் அவரது நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் சூரியன் இணைவதால் பல்வேறு விஷயங்களில் சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனெனில் மீனம் ராசி சூரியனின் நட்புகிரகமான குருபகவானின் ஆட்சி வீடாக அமைகிறது. அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார். எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது. பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமாக உயிர்கள் வாழ்வதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவலுவாக தனது நட்புகிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் சந்தித்த பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்வில் பெருமளவில் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது. அங்கு நீச்சம் பெற்ற அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான வித்தைகாரகரான வித்தியாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே இந்த காலகட்டமென்பது சூரியனுடைய பெயர்ச்சி காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு வித்திடுகிறது. இது உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. ஏனெனில் சூரியன் பொதுவாக 3 6 10 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுப்பார். ஜென்மராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமர்ந்திருக்கும்போது சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்ற இடங்களில் ஓரளவுக்கு நடுநிலையான பலன்களை பெற முடியும். தற்போது சனி சுக்கிரனை விட்டு சூரியன் விலகுவதால் இதுவரையில் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார். சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகள் நட்புகிரகங்களாக கருதப்படுகிறது. சுக்கிரன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சூரியனுக்கு பகை கிரகங்களாக கருதப்படுகிறது. மேலும் சூரியன் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதனை சமகிரகமாக பார்க்கிறார். புதனுக்கு சூரியன் அதிநட்புகிரகமாக கருதப்படுகிறது. எனவே நட்புகிரகத்தின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்கு மாறி இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை பல்வேறு வகைகளில் உருவாக்கி கொடுக்கிறார் சூரியன். எனவே உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும்.
ஏனெனில் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம், உத்தியோகம், தொழில், அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்துவிதமான பணிகளிலும் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார். அவர் பலம்பெறக்கூடிய இந்த காலகட்டமென்பது அதிகாரதோரணையில் அனைத்துவிதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் முதன்மை கிரகமான சூரியன் உறுதி செய்கிறார். சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். பொதுவாக இயற்கையிலேயே ஒரு பாவ கிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி, அதிகாரம் உள்பட அனைத்துவிதமான பணிகளிலும் உங்களுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது. சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்து இருந்தாலோ அதுபோன்ற அமைப்பு எந்த விஷயத்திலும் கிடைக்காது. குடும்பமாக இருந்தாலும் தொழில், அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்தப்பட வேண்டுமென்றால் சூரியன் மிகவலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட அமைப்பிற்கு சனியை விட்டு சூரியன் விலகுகிறார். சூரியனின் நீச்ச வீடாக துலாம் ராசியும் உச்சவீடாக மேஷம் ராசியும் கருதப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக சூரியன் மேஷம் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். தற்போதைக்கு வலுப்பெறக்கூடிய சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் பெறப் போகிறார். சூரியன் உச்சம் பெறும் காலகட்டமென்பது ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்களும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கருதப்படுகிறது. சூரியனுடைய இந்த பெயர்ச்சி மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய பெயர்ச்சிகளானது பல சிரமங்களை, சிக்கல்களை, பிரச்சனைகளை விளக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையில் விடிவுகாலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யோகங்களையும் கண்டிப்பாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. மிகவலுவான அமைப்பில் சூரியன் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும். இந்த மாதிரியாக சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலிமையாக வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றது என்று பார்ப்போம். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராஜகிரகமாக, கிரகங்களின் பிறப்பிடமாக, முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சனியின் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சிபலம் பெற்று ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவரை விட்டு சூரியன் விலகுவது கண்டிப்பாக சூரியனின் அமைப்பு காரணமாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் சூரியன் ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கண்டிப்பாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கு வித்திடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், தடைகளை தழுவிக்கொண்டிருக்கின்ற பல காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் மிகச்சிறப்பாக பெறுகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் சூரியன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை மிகுந்த வலிமையுடன் பார்வையிடுகிறார். இது உங்களுக்கு அனைத்துவிதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாக உஷ்ணகிரகமான சூரியன் உறுதி செய்கிறார். எனவே உங்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள், சிரமங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் விலகி ஒற்றுமைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு தித்திப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் பெருமளவில் குறைந்து மறையும். இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கிறது. புதிதாக வீடு, நிலம், பொன் பொருள், சொத்து, வண்டி, வாகனங்கள், ஆடை ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதிகாரமும் ஆளுமையும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்பதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு மதிப்புகளும் மரியாதைகளும் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமையும். லாபங்களை தக்கவைத்துக் கொள்வதற்காக பல புதிய திட்டங்களை தைரியமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிக்கொண்டுவரக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. மறைமுகமாக இருந்து வந்த தொல்லைகள் விலகும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள், யூகங்கள், யுக்திகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெற்றிகள் உண்டு என்பதை சூரியன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார். மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மகசூல்களும் வருமானங்களும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கால்நடை வளர்ப்பிலும் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு. பெண்களைப் பொறுத்தமட்டில் பெண்களின் சொல்லுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும்.
என்பது மட்டுமில்லாமல் பெண்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியன் உதிக்கும்போது சூரிய வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள். வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்.